ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை அங்க பிரதட்சண தரிசனம் பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் திருமலை மற்றும் திருப்பதியில ஆஃப்லைன்ல நேரடியாக எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி இலவசமாக தான் கொடுக்கறாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். இந்த டிக்கெட் மூலமாக திருமலை கோவிலுக்குள்ள பங்காரு வாக்கிலியை ஒட்டி, அதாவது பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த இடத்துல இருந்து வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு கொஞ்சம் முன்னாடியிலிருந்து அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பித்து பெரிய உண்டியல் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சபேரா அறையினுடைய வாசல் வரைக்கும் அங்க பிரதட்சணம் செய்யணும். ஒரே ஒரு முறை மட்டும்தான் அங்க பிரதட்சணம் செய்வதற்கு அலோ பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணத்திற்கு பதிலாக சிலர் அடிப்பிரதட்சணம் செய்யலாமான்னு கேட்கிறீங்க, அது அலோ பண்ண மாட்டாங்க. அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கொடிமரத்திற்கு பக்கத்துல வெயிட் பண்ணணும். சுப்பிரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு அங்க பிரதட்சணம் செய்தவர்களை பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பங்காரு வாக்கிலிக்குள்ள அலோ பண்ணுவாங்க. பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அங்க பிரதட்சணம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம், இந்த இரண்டிற்கும் சேர்த்துதான் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்றோம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். நீங்க 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்றீங்கன்னா அந்த 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். ஒருத்தர் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடியவர்களாகவும் ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப்பராகவும் எல்லாம் நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல லேடிஸுக்கு லேடிஸ் சேவாக்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக இருப்பாங்க. சோ நம்ம ஹெல்ப்பரை தனியா அழைச்சிட்டு போக முடியாது. இந்த டிக்கெட் ரொம்ப வேகமா மேக்சிமம் 1 நிமிடத்திலிருந்து 1.5 நிமிடத்திற்குள்ள கம்ப்ளீட்டா புக் ஆகி முடிஞ்சிடும். ஒரு நாளுக்கு 750 தரிசன டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க. சனிக்கிழமைக்கு மட்டும் 500 தரிசன டிக்கெட்டுகள் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளிக்கிழமைகள்ல எப்போதும் திருமலை கோவில்ல அங்க பிரதட்சணம் இருக்காது. அதனால வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களுக்கெல்லாம் டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகும். ஒரு மாதத்திற்கான தரிசன டிக்கெட் 3 மாதத்திற்கு முன்னாடியே டிடிடி ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு நீங்க மார்ச் மாதம் கோவிலுக்குள்ள அங்க பிரதட்சணம் செய்யணும்னா டிசம்பர் மாதத்திலே டிக்கெட் புக் பண்ணிடணும். இந்த டிக்கெட்ஸ் தப்பே இல்லாம வேகமா புக் பண்றதுக்கும் நமக்கு இந்த டிக்கெட் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கும் மறக்காம மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மொபைல் கிளிப்போர்ட் மற்றும் நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் மட்டும் இல்லாமல் வேறு எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் ரூம் புக்கிங்காக இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டிக்கெட்ஸ் நம்ம வேகமா புக் பண்ணலாம். இந்த டிக்கெட் புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். 9:55க்கெல்லாம் உங்ககிட்ட 2 மொபைல் இருக்குன்னா 2 மொபைல் அல்லது ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு டேப்லெட் எது இருக்கோ எல்லா டிவைசஸ்லயுமே டிடிடி ஆப்பும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடி வெப்சைட்டும் ஓபன் செஞ்சு உங்களுடைய மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா 10 மணி ஆன உடனேயே அங்க ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய அங்க பிரதட்சணம் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இப்போ நீங்க லாகின் பண்ணியிருக்கக்கூடிய டிவைசஸ்ல எதுல வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதுல டிக்கெட் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. புக் பண்ணக்கூடிய சமயத்துல நிறைய டிவைசஸ்ல நம்ம லாகின் பண்ணி வச்சிருந்தோம்னா நீங்க மல்டிபிள் டிவைசஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்க என்ற எரர் பாப்பப் ஆகி எல்லாமே இம்மீடியட்டா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த எரர் அவாய்ட் பண்றதுக்கு எதுல வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதுல புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. வெர்ச்சுவல் கியூ டைம் 00 ஆன உடனே அந்த பர்டிகுலர் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதுல தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1, 2ன்னு டிஸ்பிளே ஆகும். டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா எல்லாருக்குமே தரிசன ஸ்லாட் டைம் அதிகாலை 1 மணி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸும் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே டிக்கெட் புக் ஆகி முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 30 செகண்டுக்குள்ள இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணி முடிச்சிடலாம்.
இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ லிங்க்கும் மொபைல் கிளிப் போர்டினுடைய வீடியோ லிங்க்கும் மார்ச் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய வீடியோ லிங்க்கும் இது கூடவே மார்ச் மாதத்தில் எந்தெந்த நாட்கள் விசேஷமான நாட்கள் என்கிற வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாகவே இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளையும், அதுவும் குறிப்பா கடைசி வாரத்துல செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளை ட்ரை பண்ணும்போது டிக்கெட் கிடைப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த டிக்கெட்டை வைத்துதான் டிடிடி ரூம்ஸ் நீங்க ஆன்லைன்ல புக் செய்வதாக இருந்தால் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து சேம் டைம் நீங்க 2 அங்க பிரதட்சண டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணியிருந்தால் புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ உங்களுடைய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸ் ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அதே ஏடிசி சர்க்கிள்ல போய் தான் அங்க பிரதட்சணத்திற்காக ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 1 மணி. அங்க பிரதட்சணத்திற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்துல ஈர துணியில தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்காக மட்டுமே நம்ம திருமலை கோவில்ல பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸிட் கேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்தினுடைய PS1 கேட் நள்ளிரவு 12 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவங்களை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு புஷ்கரணி தெப்பத்துல புனித நீராடல் செய்வதற்கு அலோ பண்ணுவாங்க. அங்க நீங்க புனித நீராடல் செஞ்சுட்டு துணியில நல்ல தண்ணியெல்லாம் ஒட்ட பிழிஞ்சிட்டு அதற்கப்புறம் நீங்க தரிசனத்திற்காக போய் ரிப்போர்ட் பண்ணலாம். சிலர் நள்ளிரவு நேரத்தில் புஷ்கரணி தெப்பத்தில் தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்கும், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒத்துக்காது, ரூம்லேயே சுடுதண்ணீரில் குளிச்சுட்டு ஈர துணியோட போய் ரிப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படியும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஏடிசி சர்க்கிளில் எல்லா தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்த பிறகு லேடிஸை தனி கியூவாக நிற்க வைப்பாங்க, ஜென்ஸ் தனி ஒரு கியூவில் நிற்க வைப்பாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் கியூவில் என்டர் ஆகி அவங்களுடைய செக்கிங் ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் செய்து அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டில் லாக் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து ஜென்ஸ் கியூவில் என்டர் ஆகி அவங்களுடைய செக்கிங் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சுட்டு அவங்கள ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்கார வைப்பாங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய லக்கேஜஸ், மொபைல், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே ரூம்லேயே நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். அல்லது நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த தரிசன கியூலே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்க உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். சுமார் ஒரு 2:45 மணி போல கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க பர்சனல் செக்கிங் எல்லாம் முடிச்சு கியூல கொஞ்சம் தூரம் மூவ் ஆன பிறகு ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு அவங்க பர்சனல் செக்கிங் முடிச்சுட்டு கியூல ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோட் லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ஜென்ஸ் எல்லாருமே வேஷ்டி தான் வியர் பண்ணணும். நீங்க சட்டை, இன்னர் பனியன் எது வியர் பண்ணியிருந்தாலும் கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க மேல் துண்டு கூட வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள என்டர் ஆகி கொடிமரத்திற்கு கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சோடனே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. லேடிஸ் எல்லாரும் அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிக்கும் போது ஜென்ஸ் அவங்க பின்னாடியே வரிசையை அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. லேடிஸ் அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கொடிமரத்துக்கு பக்கத்துல வெயிட் பண்ணுவாங்க. ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்க. சுப்ரபாதம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வர ஆரம்பித்த பிறகு அங்க பிரதட்சணம் செய்த லேடிஸை ஃபர்ஸ்ட் தரிசனத்திற்காக பங்காரு வாக்கிலிக்குள்ள அலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அங்க பிரதட்சணம் செய்த ஜென்ஸ் வருவாங்க. ஜென்ஸுக்கு பின்னாடி சர்வ தரிசன பக்தர்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் தான் நின்று நம்ம தரிசனம் செய்ய முடியும். மேக்சிமம் 4:15 மணிக்கெல்லாம் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். கியூல ஜாயின் பண்ற நேரத்துல இருந்து கோவில் உள்ள வர்ற வரைக்குமே இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் கியூல வருவாங்க. ஸோ எங்கேயுமே தள்ளுமுள்ள இல்லாம ரொம்ப வேகமா நீட்டா நம்ம கோவில் வரைக்கும் வந்துடலாம். தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்திலேயும் பெருசா தள்ளுமுள்ளு இல்லாமல் ஓரளவு வேகமாகவே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்க, அந்த குழந்தையும் அங்க பிரதட்சணம் செய்யும்னா உங்களோடு சேர்த்து அந்த குழந்தையுமே அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கலாம். இல்ல ரொம்ப சின்ன குழந்தை அங்க பிரதட்சணம் செய்யாதுன்னா நீங்க அங்க பிரதட்சணம் செய்யும் போது சைட்ல பக்கத்திலேயே அந்த குழந்தைய நடந்து வரவும் சொல்லிடலாம்.
அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய கேஷ் பே பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லட்டுவும் வாங்கிக்கலாம். எங்க சேனலினுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.